ஹலோ ஆல். பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ்க்கெலாம் ஆப்டான ஒரு பன்னீர் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், 4-5 முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 10 செர்ரி டொமேட்டோஸ் சேர்த்துருக்கேன். செர்ரி டொமேட்டோஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மல் டொமேட்டோவாக இருந்ததுன்னா ஒரு 4லேருந்து 5 டொமேட்டோஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இந்த டைமில் நான் 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம் கூடவே பன்னீர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஹோம்மேட் பன்னீர் தான். கடையில் பன்னீர் வாங்கி செஞ்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நார்மல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கேப்சிகம் எல்லாமே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த திக்கான பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, பன்னீர் பீஸஸ் சேர்த்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோன்னா டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.